டெட் பாடிஸை முதல்ல பார்த்தது யாரு? டெட் பாடிஸை முதல்ல பார்த்தது நானும் பாண்டியும் தான். 2 நாளைக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்தாங்க. அந்த பொண்ணு பேரு யாஷிகான்னு சொன்னாங்க. கூட வந்த பையன் பேரு விக்கி. அந்த பொண்ணோட ஐடி, அவங்க அப்பா கொடுத்த என்ஓசி அண்ட் அதர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க தாத்தா சுவாமிநாதனோட உயில் படி பேத்தி யாஷிகா பேருக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ ஆரம்பிச்சேன். நேத்து சாயந்தரம் இங்க வந்து ராத்திரி வரைக்கும் பேசிட்டு இருந்து தான் கிளம்பினேன். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. பாடிஸ் எங்க இருக்கு? வாங்க காட்டுறேன். Doctor, you can proceed. Okay, sir. இறந்து போன 2 பேரை தவிர நைட்ல வேற யாரு இங்க இருந்தா? பாண்டி இங்க அவுட் ஹவுஸ்ல தங்கிட்டு இருந்தான். பாண்டி இங்க வாப்பா. நீதான் பாண்டியா? ஆமாங்க ஐயா. எவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருக்க? ஐயா, நான் படிக்காதவையா. ஒரு 20 வயசு இருக்கும் போது இங்க வந்தையா. நான் 30 வருஷமா இங்க இருக்கேயா. நைட்ல இங்க உள்ள யாரும் வந்தாங்களா? யாரும் வரலங்கய்யா. வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது சத்தம் வந்துச்சா? இல்லங்கய்யா. வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வரல, நைட்ல யாரும் வரல, அதானே? சரி போ. டாக்டர் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளியில எந்த காயங்களும் இல்ல. அநேகமா மேசிவ் ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும். எந்த நேரம் நடந்துச்சு, என்ன காரணத்துக்காக நடந்துச்சு, இத பத்தி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம தெளிவா சொல்ல முடியும். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. நான் கிளம்பட்டுமா? ப்ளீஸ். வர நிவாஸ். ஓகே டாக்டர். திருநாவுக்கரசு. எஸ் சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் அமைச்சிருங்க. ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. பர்டிகுலரா அவுட் சைடர்ஸ் யாரையும் உள்ள வரவிடாம பாத்து. ஓகே சார். ஓகே. இவங்க யாரு? சார், அங்க நிக்கிறது தான் சுவாமிநாதனோட பேத்தி யாஷிகா. அவங்க பக்கத்துல நிக்கிறது அவங்களுடைய வருங்கால புருஷன் யஷ்வந்த். 2 பேரும் இன்னைக்கு காலையில தான் லண்டன்ல இருந்து வந்தாங்க. செத்து போன பொண்ணு பேரு யாஷிகா. ப்ராப்பர்ட்டியை அவங்க பேர்ல லீகலா மாத்திக்கத்தான் வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. 2 பேருமே சாமிநாத சாரோட வாரிசா? இல்ல சார், வந்தவங்க ஃப்ராடுன்னு இவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஓ, மேடம் இங்க வாங்க. செத்து போன பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அவ பேரு சாருலதா. அவன் என் ஃப்ரெண்டு தான். நீங்க தான் சாமிநாத சாரோட ஒரிஜினல் பேத்திங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? I have enough proof, sir. She is an imposter. நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஸ்டேட்மெண்ட் தர வேண்டியிருக்கும். ஓகே. லாயர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது சாமிநாதன் சார் எழுதி வச்சதா சொல்லப்படுற உயிலை கண்டிப்பா கொண்டு வாங்க. ஷுவர் சார். சுவாமிநாதன் சார் எழுதின உயில் பிரகாரம் ஒருவேளை 6 மாசத்துக்குள்ள சொத்து வாரிசுக்கு போய் சேரலன்னா அந்த சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. லாயர் சார், முதல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரட்டும். 2 பேர் சாவும் நேச்சுரல் டெத் அப்படிங்கிறது கிளியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் 2வதா வந்த இவங்க தான் உண்மையான வாரிசுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அது வரைக்கும் சொத்து ரீதியான எந்த லீகல் டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது. இந்த இஷ்யூஸ் முடிகிற வரைக்கும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரும் கண்டிப்பா ஊரை விட்டு போகக்கூடாது. ஷுவர் சார். பை த வே, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது உங்க பாஸ்போர்ட், டிராவல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க.
ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல டாட். ஐ கேன் மேனேஜ். யஷ்வந்த் என் கூடயே இருக்கான். நீங்க இங்க வர வேண்டியதில்ல. நெசசிட்டி வந்தா பாத்துக்கலாம். டாட், நீங்க டைம்க்கு சாப்பிடுங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க, மம்மிய தைரியமா இருக்க சொல்லுங்க. புது என்ஓசிய என் மெயிலுக்கு அனுப்பிடுங்க. ஓகே டாட், நான் அப்புறமா பேசுறேன். பாய். போஸ்ட்மார்ட்டம், போலீஸ் என்கொயரி, லீகல் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு எப்படி 4 நாளாவது ஆகும். அது வரைக்கும் நீங்க ஹோட்டல்லையோ டவுன்ல ஏதாவது நல்ல ரிசார்ட்லயோ தங்கலாமே. சார், இவ்ளோ பெரிய பங்களாவை விட்டுட்டு நான் ஏன் சார் வெளியே போய் ஸ்டே பண்ணணும்? எனி வேலிட் ரீசன்ஸ்? வாட் யூ ஹேவ் இன் யுவர் மைண்ட்? டெல் மீ சார். உங்க தாத்தா இறந்தாரு, ஆர்த்தி செத்தா, இப்ப சாருலதா, அதுக்கப்புறம் விக்கி, இப்படி கண்டினியூஸா சாவு ஒரு சங்கிலி தொடரா இங்க இருக்கு. இது எனக்கு நல்லதா படல, ஒரு பேட் ஓமனா தெரியுது. வெளியிலேயே ஒரு 4 நாள் தங்கிக்கோங்களேன். I don't think so. I feel death is a natural process. லைஃப்னு சொன்னாலே அது சாவ நோக்கின ஒரு ஜேர்னின்னு நான் படிச்சிருக்கேன். மத்தவங்க திருப்திக்காக வேணும்னா பூஜை ஓமம் ஏதாவது பண்ணிக்கலாம். இது எங்க தாத்தா கட்டின வீடு. லண்டனுக்கு வர வரைக்கும் எங்க அப்பா இருந்த வீடு. என் தாத்தாவோட ட்ரீம் ஹவுஸ் இது சார். சுத்தி இருக்கிற தோட்டம், வயல், மரங்கள், இது எல்லாமே அவரே தண்ணி ஊத்தி வளர்த்தது. அடுத்த பார்ட்டிக்கு வித்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க முடியுமா? வீடு சேல்ஸ் ஆகுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி சொல்லுங்க தாய். நீங்க பேசுறத கேக்குறப்ப அப்படியே சாமிநாத ஐயா பேசுற மாதிரியே இருக்கு தாய். நீங்க எல்லாம் எப்பவுமே இங்க இருக்கணும், உங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க பிறக்கணும், வாழையடி வாழையா இந்த பந்தம் தொடரணும்னு பெரிய ஐயா ஆசைப்பட்டாரு. ஆனா செத்து போன என் மாவ ஆர்த்தி ஆவியா சுத்துறத தான் கண்ணாலேயே பார்த்ததா வக்கீலையா சொல்றாரு. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியலம்மா. என் ஆர்த்தி ரொம்ப நல்லவம்மா, ரொம்ப நல்லவ. அவ கெட்ட அவியா அலைவான்னு நான் நம்பலம்மா. ஆனா நல்லா இருந்த 2 பேரு காலையில ஏன் செத்து கிடக்கணும்? அதுதாம்மா என்ன குழப்புது. என்னோட பாசம் என் கண்ணை கட்டலாம், தப்பு இல்ல. ஆனா உங்க 2 பேருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. நீங்க இங்க தங்க வேண்டாமா, டவுன்ல போய் தங்கிக்கங்க. உங்க ஃப்ரெண்டு சாருலதா இங்க தங்கின முதல் நைட்டு நிறைய பேராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. I didn't believe that. ஆனா நேத்து நைட்டு ஆர்த்தியோட ஆவி வந்து மிரட்டினத நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த வீட்ல தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு குட்வில்ல தான் நான் பேசுறேன். சார், உங்க ஆங்கிள் நீங்க சொல்றது சரிதான். ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்து ஆர்த்தியோட ஆவி சாருலதாவ ஓடி போன சொல்லி இருந்தா, அது மட்டும் ஃபேக்டா இருந்துச்சுன்னா, வந்தவங்க ஃப்ராட்னு தெரிஞ்சு சீட்டிங் பண்றவங்க கிட்ட இந்த இடம் போயிடக்கூடாதுன்னு அந்த ஆர்த்தியோட ஆவி தடுத்திருக்கு. நேச்சுரலி ஐ ஷுட் சே thanks to ஆர்த்தி. She has done the right thing. எனக்கு நல்லது செஞ்ச அந்த ஆவியை பார்த்து நான் ஏன் சார் பயப்படணும்? சார், நான் இங்க தான் தங்க போறேன். தாயி, சாமிநாத ஐயா பேத்தின்னு நிரூபிச்சிட்டீங்க தாயி, நிரூபிச்சிட்டீங்க. ஓகே மேடம், நான் சொன்னது ஒரு சஜஷன் தான். The decision is yours. சார், நான் இங்க வரதுக்காக என் அப்பா கூட எவ்வளவு பெரிய ஃபைட் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு யஷ்வந்த்க்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குரல் இருக்கும். அந்த குரலை நான் கேட்கணும். ஏன் தாத்தாவோட மூச்சு காத்த
நான் ஃபீல் பண்ணணும் சார். அவரு உருவாக்குன செடி கொடி மரம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிக்கணும் சார். யாஷிகா, யாஷிகா, என்ன மனுஷரே மிக்கி தானே என்ன கூட்டிட்டு போய் ஸ்பாயில் பண்ணிட்டான். எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாதுடி, தெரியாம பண்ணிட்டேன். சாரி யாஷிகா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுடி. யஷ்வந்த், அது What a surprise. இப்பதான் குளிக்க போனேன், அதுக்குள்ள வந்துட்ட. குளிக்கிறது ஒரு தெரப்பி, அணுவணுவா ரசிச்சு குளிக்கணும்னு சொல்லுவியே, 5 நிமிஷத்துல வந்துட்ட. ஆவி ஏதாவது பாத்தியா? ஹேய், ஆவிய பார்க்கலடா, அந்த பாவிய தான் பார்த்தேன். யாஷிகா, நான் சீரியஸா கேக்குறேன். ஐயோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். You know, I don't believe in ghosts or spirits. பாத்ரூம்ல அந்த சாரு என் பக்கத்துல நின்ன மாதிரி ஃபீல் பண்ண. இங்க பார், அவ உனக்கு கொடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய ஷாக். அது உன் மைண்ட விட்டு ஈஸியா போகாது. அந்த பெட்ரேல மறக்க இன்னும் உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். That's why you get all these thoughts. I could smell even her odor. அது மட்டும் இல்ல, அவ சாருவோட வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அவ I'm sorry, I'm really sorry ன்னு என்கிட்ட சொன்னா. Cool darling, nothing is real. Your mind is playing the tricks. Okay Ashika, ஒருவேளை அட்வொகேட் சொன்ன மாதிரி paranormal activity ஏதாவது இங்க இருக்குமோ? அதனாலதான் all these disturbances. வேணா நம்ம ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணலாமா? ஹே, ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். Definitely I was hallucinating. But place மாறினா இந்த illusions வராதுன்னு ஏதாச்சும் கேரண்டி இருக்கா? Thoughts are thoughts everywhere. It will haunt me. ஏய், உனக்கு இங்க ஸ்டே பண்றதுக்கு பயமா இருந்தா வெளியே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு பேய் பிசாசு மேலெல்லாம் பயம் இல்லடா. சொத்து பணம்னு வரப்ப மனுஷங்க பண்றத பார்க்கும்போதுதான் ரொம்ப பயமா இருக்கு. சாருவ பாரு, அவளை அது டெவிலாவே மாத்திருக்கு. சரி, எனக்கு பசிக்குது. பாண்டியை போய் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண சொல்லு. இன்னும் கொஞ்சம் கிட்டமா தாயி. இல்ல வேணா, போதும். தம்பி உங்களுக்கு கொஞ்சமா வைங்க. இந்த இந்தியன் டிஷ்ஷஸ் எவ்வளவு லவபிள் டேஸ்ட்ல. நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. நம்ம பாரம்பரிய சாப்பாட்டுல எவ்வளவு டேஸ்ட் இருக்கு தெரியுமா? ராகி தோசை, கம்பு தோசை, குதிரவாளி தோசை, உளுந்தங்களி, இப்படி எவ்வளவோ இருக்கு. பாண்டி அங்கிள், இப்ப நிவாசர் சொன்ன டிஷ்ஷஸ் எல்லாமே நாளைக்கு பண்ணி கொடுத்துறீங்களா? பண்ணலாம் தாயி, அதுக்கு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கணும். பர்ச்சேஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? நீ லிஸ்ட் போட்டு கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லன்னா யஷ்வந்த், நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். கார் எடுத்துட்டு பக்கத்து டவுனுக்கு போய் பாண்டி கொடுக்கற லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வாங்கிட்டு ஓகே. அப்படியே உங்க தாத்தா தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. டாக்குமெண்டேஷன் முடிஞ்சிட்டா உடனே நீங்க லண்டன் கிளம்பிடுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அருமையான சான்ஸ். உங்க தாத்தாவோட உழைப்பு, டெடிகேஷன், அந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ சோ மச் சார். கண்டிப்பா என் தாத்தா லேண்ட நான் பார்க்கணும். குட், வெரி குட்.